நாளைக்கு நம்ம வெல்கம் டு வேகே கேமிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நம்ம மார்க்கெட் கேம் தான் விளாட போனோம். நம்ம பார்ட் 4ல் நம்ம வந்து மார்க்கெட் கேம் இது பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா க்ரைன் விழுந்த ஒரு கேக் கடை போயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட ஒரு கடை இருக்குது. அது என்ன கடைனா ஃபோன் கடை. நம்ம எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இது போயிடுச்சு. பாதி கடையை விட்டாச்சு, அது 2 கடையை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 3ஆம் கடையில் தான் ஒரு கடை இருக்குது. அந்த ஒரு கடை என்ன அங்கே சுற்றி இங்கே சுற்றி போய், அதாவது நம்ம 6ஆம் எபிசோடில் 7ஆம் எபிசோடில் ஒரு பெரிய சம்பவமே காத்துதுக்கு. அப்படி என்னடா சம்பவம் கேட்பீங்க. அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அங்கே போயிடுவோம், மேலே போயிடுவோம். என்னடா மேலே போயிடுவோம் கேட்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த 7ஆம் எபிசோடில் இருக்குது சம்பவம். நீ பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இருங்க, நான் எதுவும் ஒன்று சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். யாராவது இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, இல்லை துபாயிலேருந்து பார்க்குறீங்களா, இந்தியா மக்கள் பார்க்குறீங்களா, ஹாப்பி ரம்ஜான். நீ நல்லா கொண்டாடுங்க. அப்படி அந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அது என்னது, ஐயோ எல்லாம் இஃப்டார் பாஸ் வாங்கி சாப்பிடுங்க. எல்லோரும் இஃப்டார் பாஸு எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இப்போயே எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. எல்லோரும் வாங்கிடுவாங்க. இஃப்டார் பாஸ் சாப்பிட்ணும் ஆசை. ஆனால் பட் நம்ம சாப்பிட்டது கிடையாது ஒரு நாள் கூட. இல்லை சாப்பிட்ருக்கோம். எங்கள் அண்ணா நானும் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ சாப்பிட்டுருக்குன்னா ஒரு கேயோட வீடியோக்குள்ளே போயிடலான்றது கேட்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இதுதான் நம்ம ஒரு கடை இருக்குங்க. இந்த ஒரு கடை எப்படி பெருசாகுதுன்னு தெரில. ஓகே, இங்கே தான் இந்த கேக் கடை. இப்போ பாருங்கள், டேம்ஸ் ஆகி கிடக்குது. எல்லாம் டோனட்டு எல்லாம் கீழே வந்துச்சு. இந்த பையனுங்க இந்த போலீஸ்காரங்க என்னென்னோ பண்ணிட்டு க்ரைனை இங்கே கொண்டு வந்து அதை இங்கே சாட்சி போட்டாங்க. அதுக்கு ஐஸில் பார்த்தா க்ரைனை எடுத்து அதுக்கு எத்தனை நாள், 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. இந்த பெட்ரோல் பங்க்கு நம்மளால் இது பண்ண முடியாது. ஏன்னா பெட்ரோலுக்கு நிறைய காசு இருக்குது. இப்போ வேறு கொஞ்சமாக இதாக ஆகுது பெட்ரோல் இது. பட் இந்த ஈராண்டு வாங்கிட்டு வராங்க பெட்ரோல்ஸும், எண்ணெய் பெட்ரோலாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம எப்படி கடை மேலே போடுறது? எங்கே எப்படி போடணும், எதுவும் போடணேன். சாரி கைஸ், ஏதோ கிளிச்சில் ஏதோ செவுறு மாதிரி தெரிஞ்சது. பட் வெளியே வந்து திருப்பி போனால் எங்களுக்கு செவரை காணும். பார்த்தீங்களா, ஏதோ கிளிச் ஆகிட்டே இருக்கு சிக்கனுங்கரில். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஒரு கடை. ஆனால் பட் நம்மகிட்ட இது கவர்மெண்ட் இடம், அதனால நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. மேலே இருக்கிறது பட்டம் நமக்கு என்ன சொல்கிற அப்படியாடா கேட்பீங்க. ஆமாம் கைஸ், நம்ம ஏமாற்றி போட்டாங்க ஒருத்தவன். அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 4th வீடியோ பாருங்கள், 4th எபிசோடு பாருங்கள், அதை தெரிஞ்சிருக்கோம். கடை இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிட வேண்டாம், பண்ணிடுவோம். ஃபோன் கடை இருக்கும் கேள்வி போட்டோம். ஐஃபோன்னு இருக்குமா தெரியலையே. சாம்சங்னா நமக்கு ஐஃபோன் தான் வேணும். ஏன்னா சாம்சங்னா ஒரு குப்பை. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங்னா குப்பையா? நீயே பழைய குப்பையில வேண்டாம். இன்னொரு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் பாருங்க சார். மேடம் ஐயாவில் ஏதாவது சொல்லிட்டு போகிறதா. சாம்சங் எவ்வளோ பெரிய இது. சாம்சங்கோட இதே பாட்டே ஐஃபோனுக்கு கொடுக்குறோண்டா நாங்கள். நீனாடா பெரிய இது ஐஃபோனு. எப்போ பாட்டால் அது என்னத்த அப்படி இருக்குதுன்னு தெரில ஐஃபோனில், அதான் வாங்குறீங்க. ஆனால் அந்த பாட்டு சாம்சங் பாட்டுன்னு நாங்கள் கொடுக்குறோமே. அதாவது சாம்சங்கோட இது பேட்ரி, அதான் பேட்ரியே ஐஃபோனுக்கு கொடுக்கும். பெரிய இது மாதிரி பேசுகிறேன். சாம்சங் குப்பைன்னு சீக்கிரம் போய் வாங்கடா. என்னது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க சார். நான் வேறு ஒன்றும் இல்லை சொல்லுவேன் இருக்கு. ஓகே, ஐஃபோன் 50 எடுத்துகிட்டு வந்தேன். 50க்கு ஐஃபோன் 50யா? அப்படி ஒன்று இருக்கு, எனக்கு தெரியாது. நான் வந்து சாம்சங் பட்டா யூஸ் பண்ணுவேன். ஐஃபோன் 50 தெரியாது. இவன் என்ன 50 சொல்லிட்டு இருக்கான், யாரா? ஐயோ. ஓகே, இது நல்லா இருக்குது இந்த ஐஃபோன். நம்ம எடுத்து போட்டேன். இந்தாங்க சார், பில் போடுங்க. ஓகே, இதுதான் ஐஃபோனா. மக்கள் ஐஃபோனை வாங்கிட்டு ஒரு பெரிய இது பேசுகிறான். எவ்வளோ சொல்லணும். ஓகே, ரேட்டே எப்படி வச்சிட்டேன். இது வந்து 2 லட்ச ரூபா வச்சுன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி, இல்லை 1,50,000 வாங்கி எக்ஸ்ட்ரா 50,000 விற்கிறான். அதான் அப்போ தான் லாபம் வரும். ஃபோன்னா எவ்வளோ ஐஃபோன்னு அப்படிதான். 2 லட்ச ரூபாவா? 2 லட்ச ரூபா தான். 1 லட்ச ரூபா வரும். 1 லட்ச ரூபா ஹோல்சேல் கடையில் போய் வாங்க. 1 லட்ச ரூபா வரும். இப்போ ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிக்கிறேன். இது மொக்க கடையாக இருக்குது போல். எல்லாம் போயிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் வரீங்க போகிறீங்க. ஐயோ, காலையிலே வெறுப்பு ஏற்றுறாங்களே. ஃபோனை வேறு எடுத்து அப்படி தரையில் வச்சுட்டு போயிட்டான். வாங்கலாம், திருப்பி வரட்டும். அது கம்மியாக இல்லை அதிகமாக இருக்குது, வருவோம் பாருங்க. அப்போ இருக்கு ஆப்பு. 1 hour later. ஐயோ, நம்ம ஹோல்சேல் கல்லே பார்த்தாச்சு. ஹோல்சேல் கல்லே 1,50,000 வருது. நம்மகிட்ட 1 லட்ச ரூபா இருக்கு. 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணுமே. தேவையில்ல விட்டோம், வாய் விட்டோமே. சரி கேட்டு பாப்பா. சார்
யார் அது? நீ என்னடா வந்த? போடா வெளியில். சார் மன்னிச்சிருக்கு சார், நான் 2 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஃபோனே வாங்கிக்கிறேன், அந்த ஃபோன் வேணும் சார். 2 லட்ச ரூபா அப்போ கூட ஒழுங்கா வந்து கொடு. அப்பயே சொன்னேன், பெரிய இது மாதிரி போனோம் பெரிய நாங்களாம் வாங்க மாட்டோமா, போடா மொக்கா ஃபோன் சொல்லிட்டு போலாம் மாதிரியாக வாங்கிட்டு போ. ஓகே, அவர் வாங்கிட்டு போயிட்டாரு, நம்மகிட்ட காசு கொடுத்துட்டாரு. பற்றி பெரிய இது மாதிரி பேசினாரு. கையில் பாருங்க குட்டிகிட்டே இருக்கேன், கீழே கொட்டுது வேற, அதுக்குள்ளே வச்சுருவோண்டா. வைடா அப்பா அடி எல்லாத்தையும் வச்சாச்சு காசு. எப்பா 2 லட்ச ரூபான்னு நமக்கு தான் அதிகமாக இருக்குது, லாபம் வந்துச்சு. பட் இவ்வளோதான் ஃபோன் இருக்குது, நிறைய ஃபோன் வாங்கலாம். ஆனால் நம்மகிட்ட அவ்வளோ காசும் இல்லை. இப்போ தான் 2 லட்ச ரூபா இருக்குது. போன வாட்டியே எல்லா காசுமே செலவு பண்ணியாச்சு. அதனால ஆகும். நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரில. நம்ம சேனலை மூடிடலாமா இல்லை என்ன பண்ணுறதே தெரில. நான் திடீர்னு எப்படி பேசுகிறேன், ஏன்டா இப்படி பேசுகிறது கேட்பீங்க. ஆமாம் கைஸ், நான் ரொம்ப டவுன் ஆகிட்டோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப டவுன் ஆகிட்டோம். இல்லை வியூஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. இனிமேட்டு இது எப்படி இல்லை இங்கே வீடியோ வைக்கலாமா இல்லை போடலாமா இல்லை வேணாம் இந்த சேனலே மூடிட்டு போகலாமான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே டவுன் ஆயிடுச்சு. 200 சப்ஸ்கிரைபர் கேட்டேன், பட் கம்மி ஆகிட்டீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் போயிட்டே இருக்கீங்க. இப்படிதான் டெய்லியும் இப்படிதான் போயிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் எடிட் பண்ணுறதே கஷ்டம். இல்லை இப்படி போனீங்கன்னா என்ன பண்ணுவேன். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க போடலாம் பார்த்தா அடுத்த நாள் வீடியோ போட்டோன்னு பார்த்தா அடுத்த நாளே காணோம். என்னடா இப்படி தான் பண்ணுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றது இது வேண்டாம். அதனால நம்ம சேனல் மூடிடலாமா இல்லை வேணாம் வைக்கலாமா நான் யோசிக்கிறேன். பட்டு மூடவும் வேணாம், பட் நான் வைக்கலான்னு இருக்கேன். ஆனால் வியூஸ் டவுனாக தான் இருக்கேன். ஒரு வேளை ரொம்ப டவுன் ஆகிடுச்சா மொத்தமாக இதே பண்ணிடலாம் இருக்கேன், மூடியெல்லாம் இருக்கேன். எல்லா வீடியோஸும் டெலீட் பண்ணிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் இருக்கேன். ஏன்னா யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்க. சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. எல்லாம் 30, 20 நேற்று வீடியோ போட்டிருந்தோம், அதே 15 தான் போச்சு. 20 கூட தாண்டல. 20 தாண்டினா கூட ஆசைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி 20 தாண்டிச்சே அடுத்த பார்ட் 5 போட்டுடலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் யாருமே கேட்கல, சும்மா அந்த மாதிரி தான் இது பண்ணீங்க. அதனால் நம்மளே போட்டுலாம் சொல்லிட்டு இது பண்ணல. உங்களை தப்பாக சொல்ல, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும். அடுத்த செகண்டு நான் நீங்கள் எதா வேணால் கேளுங்க, சிக்கன் கேனில் என்ன பண்ணலாம் கேளுங்க. அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. யாருமே கேட்க மாட்டீங்க. ஆனால் அவன் ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறான். ஆனால் இவ்வளோ 300 நிறையா வீடியோஸ் போட்டும் தான் நான் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துருக்கேன். இருந்தாலும் அவங்க தப்பு சொல்கிறது தான் காரணம் இல்லை. உங்களை தப்பே சொல்ல மாட்டேன், சப்போர்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ கஸ்டமர் யாருமே வரமாட்றாங்க. என்னடா கஷ்டப்பட்டு ஃபோன் கடை ஆரம்பிச்சா யாருமே வரமாட்றீங்க. ஓஹோஹோ, இங்கே தான் ஒரு கடை இருக்கான். ஃபோன் கடையை ஆட்டையை போட்டுரு வேண்டாம், அப்படியே கொண்டுரு வேண்டாம். நம்ம இப்போ கொண்டு வேண்டாம், இன்னும் 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். 2 நாள் ஆனோடனே உன்னை அப்படியே கொச்சின்னு கொண்டு உன் ஃபோன் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். எவன்டா இது சிரிச்சிட்டு இருந்தவன்? யாருமே இங்கே இல்லை, எவனும் சிரிச்சிட்டு இருந்தா. அப்படி சொல்லிட்டு சிரிச்சிருந்தேன், மென்டல் பையன் மாதிரி. என்ன தெரியல. ஓகே, நான் சாயங்காலம் ஆயிடுச்சனால நான் கடை மூடுற நேரம் வந்துச்சு. பட் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இங்கே வேலை நடந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், எவ்வாரமாக வேலை நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 3-4 நாள் வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, ஆனால் நான் கேமில் தெரியும். கிட்ட பாருங்க, வண்டி தான் கவுண்டு கிடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பெட்ரோல் எதுவும் வெடிச்சிச்சு போல். இங்கே பாருங்கள், வெடிச்சு செதுறிச்சு போல். அதனால இங்கே மூடி வச்சிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் நான் பார்க்க சரியா. இதெல்லாம் கவர்மெண்ட் இடம். இந்த கவர்மெண்ட் இடம் பாதி இடிச்சு வச்சிட்டாங்க. ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. இங்கேயும் அவங்க இடம்லாம் மேலே தான் நம்ம கொடுத்துருவேங்க அதை பாய். ஓகே, நம்ம போய் கடையை மூடிடுவோம்டா. நமக்கு வீடு இல்லைனால தான் நம்மகிட்ட வீடு இருக்குது, ஒரு குட்டி வீடு. அதான் நான் காட்டுறேன். ஓகே, நம்ம அங்கே வீட்டில் போய் நம்ம தூங்க வேண்டாம். ஓகே, பக்காவாக எல்லா கடையும் மூடியாச்சு. யாருமே வர மாதிரி தெரில. அதனால இன்றைக்கி லாஸ்ட்டில் போயிடுச்சு எல்லா காசும். இல்லை 1 லட்சம், ஒரு 50,000 லாபம் நமக்கு. வேறு எதுவும் அதிகமாக இல்லை. இதான் நம்ம ஹவுஸு. என்னடா இது கட்டை ஹவுஸை கட்டிட்டு கேட்டிங்க. ஆமாம் கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம கட்டை ஹவுஸ் தான் கட்டியிருக்கோம். இன்னும் பெரிய ஹவுஸ் தான் கட்டுவோம். பட் இதில் என்ன சம்பவம் நடக்க போகிறது சொல்கிறீங்க கேமில். என்ன சம்பவம் தெரில. சரி, நம்ம தூங்க வேண்டாம். எங்கிறது எனக்கு தூங்குண்டா. என்னடா கோழி கத்துற சவுண்டு கேட்குது. எவன்டா இது? ஏன் கத்துற சவுண்டு கேட்குது? எவன்டா இது? கோழி எதாவது கத்துதா? என்னடா சவுண்டு? ஏன் அப்படி கத்துது?
ஓகே நான் வந்து காலையில் கற்றுனால நமக்கு கூக்க போயிடுச்சு திருப்பி நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடுவேன்டா. ஓகே இங்கே பாருங்க போயிட்டே இருக்காங்க இன்ன வரைக்கும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. திறந்து விட்டு நம்ம கடையை ஓப்பன் பண்ணோம். அதை ஓப்பன் பண்ணி அதை இது பண்ணுறதுப்போ எப்போவா இதோ பிடிச்ச இது அப்படியே பண்ணா லிஃப்ட் மாதிரி கட்டியிருக்கோம். நல்ல வேலை இதுக்கு ஒரு கடையாக இருந்தது, அந்த கடை கூட இல்லையா அதான் டவுன் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. ஓகே நான் வந்து பில் போட்டு விட்டேன். கைஸ் கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. ஓகே நம்ம வந்து பார்க்கட்டும், நம்ம இங்கேயே இருக்கோம், நம்மகிட்ட கேமரா இருக்குது, அதனால் யாரும் ஏதாவது திருநாங்க கூட காட்டியிருக்க வச்சுரும், அதனால் ஈஸியாக இது பண்ணிடலாம். எங்கேருந்து பார்ப்போம். இங்கே யாரும் இல்லை, யாராவது இருக்காங்களா? பார்க்குறேன் யாரும் இல்லை. ஃபோன் ஆட்டே போட்டுருவேன்டா. யாரும் இல்லையா தம்பியே? வாடா. சாரி தலையை பிடிக்கிறீங்க. இன்னும் தலையை பிடிக்க மாட்டேன், கழுத்தை பிடிக்கிறேன். ஓடுச்சா என்னடா அது? ஏன் ஃபோன் ஆட்டை போட்டுருந்தேன் ஒழுங்காக சொல்லி ஏன் ஃபோன் ஆட்டை போட்டேன்? சரி நான் ஃபோனில் ஆட்டை போட்டு சார் ஃபோன் வாங்க ஒன்று சார். அப்படியா நீ வாங்க மாட்டியா? வாடா கழுத்தை கொடுத்தா என்ன செயினா மாதிரி பேசிட்டு இருக்க? கீழே போடா வெளியே போடா. பாருங்க பார்த்துட்டு கிடையாது உங்கள் உய்யால் இதே இப்போடா வெளியில் பாருங்க வெளியே போ. அடுத்த வாட்டி வரேன் அவன். என்னடா அவனை இப்படி பேசுகிற கேட்பீங்க? வேற ஒன்று ஃபோன் ஆட்டையை போடுறான். எவ்வளோ இது சாம்சங் இது 2 லட்ச ரூபா, இது 3 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டுனா இவன் 2 லட்ச ரூபா தான் அப்படியே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் திருட்டு போயில இருக்கீங்க, நம்ப முடியல, எதுவுமே விட மாட்டேறாங்க. ஒயர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஏன் கம்பி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஏன் செவரே ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு கேட்டே இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியல. நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, யானையும் தெரியல. திருட்டு கையாக நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்க மாட்டேறாங்க, எல்லாத்தையும் ஆட்டை போடுறேன். என்ன இவ்வாறு ஐஃபோன் பார்த்ததுக்கு ஒழுங்காக பாருங்கடா. எவனாவது ஆட்டையை போட்டுறோன்னு பார்க்கணும். இல்லையோ பார்த்தீங்களா அடுத்த செகண்டு ஒருத்தன் ஆட்டையை போட்டான். பட் அவன்கிட்ட ஃபோன் எடுக்கலாம், அதான் அவன் நல்ல வேலை அவன் பிடிச்சிட்டேன் இப்போயோ. ஓகே அவன்கிட்ட எல்லா பில் போட்டு கொடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ காசு கொட்டிகிட்டே இருக்கு, அதை அப்படியே குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்மகிட்ட 3 ஃபோன் சேல்ஸ் ஆகிடுச்சு. இது வேறு ஏதோ இதாகிட்டே இருக்குது. 3 ஃபோன் சேல்ஸ் ஆகிடுச்சு கைஸ். நீ ஒரே நாளில் 3 ஃபோன் சேல்ஸ் ஆகிடுச்சு, அதே பெரிய விஷயம்னா. ஃபோன் அவ்வளோ வாங்க மாட்டாங்க வந்து, ஏன்னா எப்பயாவது தான் ஃபோன் வாங்க, எல்லாருக்கிட்ட ஃபோன் இருக்கு. அப்போ என்ன எப்பயாவது தான் வந்து வாங்க, ஃபோன் இல்லாத போது தான் வாங்க. அதுவும் சாம்சங்கு ஐஃபோன் தான் வாங்க. ஏன் சாம்சங் கூட குறைஞ்சிச்சு, இப்போ ஐஃபோன் தான் நிறையா வாங்கிக்கலாம். ஐஃபோனில் அப்படி என்ன இருக்குன்னு தெரில, அதில் நிறைய இது போட்டு வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் இது நிறைய இது போட்டு வச்சுருப்பாங்க, எதுவுமே திருடக்கூடாதுன்னு சேஃப்டி நிறையா போட்டு வச்சுருக்காங்க. அதனால் எந்த ஃபோனுமே ஃபோனில் வந்து ஐஃபோனில் வந்து எந்த கேமையும் டவுன்லோட் பண்ண முடியாது சரியாக, இந்த மாதிரி கேம் இல்லை அந்த கேம் இல்லை சொல்லுவாங்க. அதனால் ஐஃபோன் வாங்க மாட்டேன். வண்டி சாம்சங் இல்லை, நான் சாம்சங் வாங்கினதில் சைடில் வந்து சின்ன ஓட்டை இருக்குல்ல, ஓட்டைக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? பேனா இருக்கும். என்ன நான் சொல்கிறேன், ஃபோனுக்குள்ளே பேனாவாக கேட்பீங்க. ஆமாம் நம்ம சாம்சங்கில் ஃபோன் வந்து இது ஐபேடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து என்னது ஐயோ அந்த பேனாவை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி ஆட்டிக்கலாம், ட்ராயிங் வரையலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஐஃபோனில் அப்படி கிடையாது, சும்மா கீழே போட்டாலே உடஞ்சிருவான். நான் சாம்சங் வாட்டி எத்தனை வாட்டி என் பழைய ஃபோனில் கீழே போட்டிருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 10 வாட்டி கீழே போட்டிருக்கேன். அதுவும் பெரிய இடத்துல போய் கீழே போட்டிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட உடஞ்சது கிடையாது. ஓகே இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. ஓகே நைட்டே ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நிலாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம கடையை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம்னா, ஏன்னா திருட்டு பையங்க வந்தாங்கன்னா நைட்டு கடை இருக்குது, இந்த கடையில் ஆட்டை போட்டுருவோம் தான் சொல்லுவாங்க. நல்லா பூட்டிட்டு இங்கேருந்து போயிடுவோம்டா. எப்படிங்க அப்படியே செத்துட்டானா? என்னடா இங்கே கிடக்குறான்? ஐயோ இங்கே படுத்துட்டானுங்க. இல்லை மூச்சு இருக்கு, மயக்க போட்டுடாம போல, அந்த அடி இருக்கு பாருங்க. நீ திருன்னா போல. இருங்க நான் போலீஸ் இருக்காங்களா, போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன். எங்க போலீஸ் யாராக இருக்கீங்களா? ஒழுங்காக இடிக்கலாம், ஒழுங்காக இடிக்கலாம், எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சார் ஒரு பிரச்சனை சார். என்னப்பா? அங்கே ஒரு திருட்டு பையன் வந்து ஃபோனை எடுக்க பார்த்தேன் சார், நான் அடித்து போட்டுலாம் மயக்க போட்டோம். என்னடா சொல்கிற? மயக்க போட்டுருவா? அப்போ நீனா கைடியா? சார் இருங்க சார், சார் அவன் திருவணும், நம்ம ஊரில் திருவணும், நீ செத்தான் அவன் முட்டிக்கிட்டாட்டே ஜட்டியோட உட்கார வைக்கிறேன். இவனா சார் என் ஃபோனு ஆட்டையை போட்டு சொன்னா. ஏந்திரா. ஐயோ போலீஸ் கூப்பிட்டு வந்தோம் போல, நம்ம அப்படியே செத்த மாதிரியே நடிப்போம். அவனுக்கு தெரியும் நடிச்சு அவன் இப்போ ஏன்ச்சா
என்ன இவங்க பட்டு ஏதோ பேசியிருக்காங்க. சார் அவங்க பிடிச்சி போயிருங்க, நான் வந்து வீட்டுக்கு போகிற சார், டைம் ஆயிடுச்சு சார். நீ போப்பா, நீ ஏன்ப்பா நிற்கிற, போ இன்னைக்கு அடித்து ஜட்டியோட உட்கார வைக்கிறேன். ஓகே சார் நான் போகிறேன், நிற்கிறேன், வந்து போக வேண்டாம் வீட்டுக்கு. ஓகே இங்கே பாருங்கள் எல்லாம் விழுந்துச்சு. இப்போல்லாம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதனால இது பண்ணிருக்கோம். ஆமாம் திருட இங்கேயே கிடக்குறாங்கன்னா போலீஸும் அங்கேயே கிடக்குறாங்களா, இல்லை போலீஸ் அங்கேயே இருக்காரா? ஏன் ஆளே காணோம். அடித்து கூப்பிட்டு போயிட்டாருப்பா, ஜட்டியோட உட்கார வச்சுருப்பாக்குள்ள. ஓகே இப்போ வந்து ஓப்பன் பண்ணி மேலே போய் கடையை ஓப்பன் பண்ணிடுவேன்டா. லிஃப்ட்டே கீழே வச்சுருவோம், ஏன்னா வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி கடை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் வராங்களா பார்ப்போம். கடைக்குள்ளே வந்தாச்சான், கடையை ஓப்பன் பண்ணிட்டா போல். நம்ம இன்னும் 2 நாளுக்கு, இன்னும் 1 நாளுக்கு, இன்னும் 2 நாளுக்கு இவன்ட்டு எப்படியாவது அந்த ஃபோனை பிடிங்க, அவனை கொண்டுட்டு தான் இங்கேருந்து போவோம். அப்போ நான் ஒரு ஆதரவு கூட கிடைக்காது அவனுக்கு. இங்கேருந்து பார்ப்போம். என்னது என்னே ஃபோனு டவுனே ஆயிடுச்சு, காசை கையில் இல்லை, பிச்சா எடுத்து என்னது ஏதோ கேப்பு மாதிரி தெரியுது. ஏய் யாராவது ஐயோ பார்த்துட்டு ஓடுவது. அவனை ஓடுறாங்க, யாராங்க யாரும் கேப் போட்ட மாதிரி இங்கே வந்து எட்டி பார்த்த மாதிரி இருக்கு. யாரும் தெரியல, ஓடிட்டாங்க எங்கேயோ. யாராவது திரு வந்துட்டானா இவனாது? நம்ம ஊரில் எங்கே திரு வராங்க, இவன் திரு வருவாங்க. ஐயோ நான் வந்து எல்லா இடத்துலையும் சேஃப்டியாக இருக்கணும் போலுங்க. இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் வர பார்க்குறாங்க. ஐயோ நம்ம வந்து பூட்டி வச்சுப்போம், யாரும் வந்துருக்கிட்டு போகிறாங்க. என்ன இது கடையை பூட்டி இருக்கு? தம்பி ஓப்பன் பண்ணிப்போ, நான் ஃபோன் வாங்குவான்ட்ருக்கேன். யார் அது ஃபோன் வாங்கிட்டுருக்கேன்? ஒழுங்கா சொல்லிடு, யார் இது? தம்பி நான் ஃபோன் வாங்கிட்டுருக்கப்போ நிறைய பேர் நிற்கிறோம் போ, 2 பேர் நிற்கிறோம் போ, நாங்களும் வருவோம். ஐயோ பார்த்து தான் போகணும். 3 ஆமாம் திருறாண்டா தான் பண்டியில் போட்டுருவேன்டா. 3 2 1 0. ஐயோ தெரியாம இது அடிச்சிட்டாங்க. திருடா கிடையாது, ஏன்டா கிட்டே அடிச்சதோட பாவி, என் மூச்சை பாடுறா. ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன். சாரி நான் காசு கூட பே பண்ணிடுவேன். அதான் ஒன்றும் வேலை, நீங்கள் ஃபோன் பார்க்கணும். எனக்கு ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று, எந்த ஃபோன் எடுக்கலாம்? ஆண்ட்ராய்டு என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு சாம்சங் வருமா? சரி நான் வந்து இது ரெட்மி எடுத்துப்போம். ரெட்மி இதாங்க சார், பே பண்ணுங்க. ஓகே ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டப்போ ரெட்மி எடுத்துருக்காரு போல். ரெட்மி வந்து 1 லட்ச ரூபானா வந்து 1 லட்ச ரூபா இல்லை 15,000 தான். இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக விற்கிறோம். வேறு ஊரில் இருக்கோம், இந்தியாவில் இல்லை, நம்ம வேறு ஊரில் இருக்கோம், பக்கத்தில் ஒரு நாட்டில் இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான விற்கிறோம். வந்து 1 லட்ச ரூபா கொடுங்க சார், 1 லட்ச ரூபா கொடுங்க. இந்தாங்க சார். ஓகே கொடுத்துட்டாரு. 2 வச்சுட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போடலாம் சார். போயிட்டு வர்றோம் மாமே. என்ன சருன்னு ஓட்டான், குஷியில் இருப்பான் போல், போயிட்டான். இந்த ஃபோனுமே நல்லா இல்லை, இந்த ஃபோன் தான் எனக்கு வேணாம், போவோம். அடே என்னடா என் போகிற? எந்த ஃபோனுமே நல்லா இல்லை, எந்த ஃபோனுமே நல்லா இல்லை. சாம்சங் இருக்குது, இன்னும் 2 ஃபோன் இருக்காடா, இன்னும் 4 ஃபோன் இருக்காடா. சாம்சங் ஐஃபோனுக்கு இதான் வாங்கினேன். எனக்கு ஐயோ கண்டுபிடிச்சிருவோணும். ஐயோ காசு வரலையே, 1 லட்ச ரூபா இருக்குது. வந்து ஏதோ சமாளிப்போம். நான் கேட்டது வந்து ஐஃபோன் 14 அதே ஐஃபோன் 15 இருக்குடா. என்னவோ கேட்குற ஐஃபோன் 15 அதே இருக்குடா. ஐயோ அது இருக்கு சொல்லிட்டேன்னு. ரெட்மி இல்லை ரெட்மி சொல்லுவான். சார் ரெட்மி வேணும். ரெட்மி தான் நான் ஆர்டர் போட்டுறேன், நீ 5 நிமிஷத்துலேயே வந்துடும், நீ வந்து வாங்கிட்டு போ. ஐயோ அது சொல்லிட்டோம். இது சொல்கிறது ஓப்போ இருக்கா? ஓப்போ இதே ஓப்போவா? என்னடா கெட்ட வாட்டில் பஸ் அதுதான் அடிச்சிடும்டா. ஏதோ கிளிச் ஆகிட்டே இருக்கு, என்ன தெரியல. ஐயோ அதுவும் இல்லையோ சார், ஒன்று மன்னிச்சிருக்கு சார். என்ன எதுவும் மன்னிச்சிடா, ஃபோனை ஆட்டே போட்டானா? அதே ஒழுங்க ஃபோன் கொடுத்துடா சொல்கிறது. அது இல்லை சார், என்கிட்ட காசு இல்லை. அடா பாவி, காசு இல்லைன்னா இவ்வளோ பில்டை கொடுத்தியாடா, கஞ்ச போயில. வெளியே வர்றா, எல்லாம் எடுத்து வெளியே போறங்கடா, போடா வெளியே வர்றா. காலையிலே வெறுப்பேற்றிட்டாங்க வந்து, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதை பாவிங்களா, ஏன்டா இப்படி வெறுப்பத்தியே சாவடிக்கிறீங்க, சை. ஓகே நான் ஒன்று கடையை மூடிட வேண்டாம், ரொம்பவே நைட் ஆயிடுச்சனால நம்ம கடையை மூடிட வேண்டாம். இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து 1 லட்ச ரூபா தான் இருக்குது நம்மகிட்ட. 1 லட்ச ரூபா தான் வந்து மொத்தமாக சேர்த்து 3 லட்ச ரூபா இருக்குது நினைக்கிறோம். 3 லட்ச ரூபா எவ்வளோ இருக்குது தெரில. நம்ம வந்து மேலேயே பூட்டி வச்சுட்டு நம்ம போக வேண்டாம். ஓகே நம்ம வீட்டெல்லாம் பூட்டி வச்சு இப்போ பத்திரமா போகணும். எல்லாத்தையும் வந்து பூட்டிட்டு வச்சிடலாம்.
ஓகே, நம்ம போய் தூங்குவோம்டா, நம்ம போய் தூங்குவோம். ஃபைனலி வீடியோக்கு எண்டு பண்ணுறாச்சு. என்னடா சொல்கிறேன், என்ன திடீர்னு வீடியோக்கு எண்டு கண்டு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், நம்ம 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தாச்சு. நம்ம வீடியோ எதுவும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் எல்லாருக்கும். எல்லாருமே இஃப்டார் பஸ் வாங்கி சாப்பிடுங்க. இஃப்டார் பஸ் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. சேனலில் நம்ம பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு போகுதுன்னு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஒரு சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா நான் இன்னொரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் தான், நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அதனால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். ப்ளீஸ் பாய் காய்ஸ்.